ஜெய ஜெயசங்கரா, ஹரஹர சங்கரா. இன்றைக்கி வியாழக்கிழமை. உங்களுக்கு அரமணை குழம்பும் பேபி உருளைக்கிழங்கு கறியும் செய்ய போகிறேன். அதுக்கு கொத்தமல்லி விதை, நம்ம இந்த கொத்தமல்லி விதை 2 டேபிள் ஸ்பூன், ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன், அரை டேபிள் ஸ்பூன் கூட போகும், அரை டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, இதோ மிளகா வத்தல் எல்லாத்தையும் வறுத்துட்டுருக்கேன். வறுத்துட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் வறுத்துட்டுருக்கேன். இந்த தேங்காயும் அதிலே போட்டு, இது தேவையான அளவு தேங்காய் அதையும் இதிலே போட்டு கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பரட்டின்ட்டு இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைக்க போகிறேன். அதுதான் இப்போ ஆரம்பிச்சிருக்கேன். சரியா? இதை அரைச்சிட்டு உங்களுக்கு வந்து காமிச்சிட்டு அடுத்தடுத்து சொல்கிறேன் ஒவ்வொன்றும். என்ன காமிப்பா சொல்கிறேன். இது எண்ணெய் வச்சுருக்கேன், நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் அரமணை குழம்புக்கு. இதோ சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி இதை வச்சுருக்கேன். இது புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு கரைச்சி 3 தரம் கரைச்சி வச்சுட்டுருக்கேன் தண்ணியாக. இதெல்லாம் கொதித்து முடித்து இந்த கொத்தமல்லி, கடலைப்பருப்பு, மிளகா வத்தல் இதெல்லாம் அரைச்சி வச்சுட்டுருக்கேன் மசாலாவுக்கு. இந்த இதுக்கு தேவையான அளவு உப்பு, இதுதான் வேணும் இந்த அரமணை குழம்புக்கு. இப்போ கடுகு போடுறேன், வெறும் கடுகுண்டி தாளிச்சா போடுறதுக்கு. கடுகு வெடித்தவொடனே அடுத்தடுத்து சொல்கிறேன். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சுட்டு கேஸை சிம்மில் வச்சுட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடும்போது வெங்காயம், சின்ன வெங்காயம் இப்போ நிறைய கருப்பு கருப்பாக குப்பை வந்துருக்கு, அதனால் உரிச்சுட்டு அலம்பி வச்சுட்டுருக்கேன் நான் சின்ன வெங்காயத்தை. பச்சை மிளகாய் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுவோம் வெங்காயத்தை. கொஞ்சம் வெங்காயம் வதங்கினப்புறம் தக்காளியை போடணும். இந்த அரமணை குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான், சாம்பார் வெங்காயம் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சாம்பார் வெங்காயம் எவ்வளோ கூட போடுறோமோ அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் பொடி. நான் இப்போ சாம்பார் பொடி போட மாட்டோம், வெறும் மசாலா ஊற்றி தான் அரைச்சி விட்றோம். அதனால தான் இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் காமிக்கிறாங்க. இப்போ தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி கையில் கசக்கி வச்சுட்டுருக்கேன். தக்காளியை அதை போடுறேன். பொதுவாக ரசத்துக்கும் சரி வேறு ஏதாவது தக்காளி போனால் இது மாதிரி நசுக்கிட்டு போடுறதும் ரொம்ப நல்லா இருக்கும். தக்காளியை இப்போ மிக்சியில் கூட அடிப்பா, அதை விட இப்படி நீங்கள் நசுக்கிட்டு போட்டோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். தக்காளி கொஞ்சம் வதங்கணும், தக்காளியோடு சேர்ந்து இந்த வெங்காயம் வதங்கட்டும், அப்புறம் காமிக்கிறேன். நல்லா வதங்கிருக்கு தக்காளியும் சின்ன வெங்காயமும். இப்போ இந்த புளிஜலம் வச்சுருந்த புளிஜலத்தை ஊற்றுறது. இதுக்கு தேவையான அளவு உப்பு. இதுமாதிரி கொதிக்கணும், நல்லா கொதித்தோன்னா காமிக்கிறேன். அப்போ உருளைக்கிழங்கு உரிச்சு கொண்டு வச்சுருக்கேன் கறி பண்ணுறதுக்கு. பேபி உருளைக்கிழங்கு, இதுதான் பேபி கிழங்கு. இது திருச்சியிலேருந்து வாங்கிட்டு வந்தோம். கிலோ வந்து 40 ரூபாய் 50 ரூபாய் ஞாபகம் இல்லை. வாங்கிட்டு போன வாரம் போயிருந்த போது வாங்கிட்டு வந்தோம். இது ரொம்ப நல்லாயிருக்கும் காம்பினேஷன். இந்த அரமணை குழம்புக்கும் இந்த பேபி உருளைக்கிழங்குக்கும் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். மாமி வந்து இதை விரும்பினா அந்த காரப்பொடி போட்டு தான் வதக்குவா. உப்பு, வெங்காயம், காரப்பொடி, அதுதான் அது செய்கிறப்ப காமிப்பா பேசுகிறப்பா. எண்ணெய் வச்சுருக்கேன், எண்ணெய் காயட்டும். என்னென்ன? சரி சரி. கடலை எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், அது காயட்டும்.
இனிமேல் இதை அரைச்சதை நல்லா கொதிச்சோடனே இதை அரைச்சதை போடணும், அதுதான் வேலை. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நல்லா சூடாக சாதத்தை போட்டுட்டு அதில் ஒரு முட்டை நெய்யை ஊற்றி நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் தொட்டுக்கிறது இந்த பேபி உருளைக்கிழங்கு. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ஈவினிங் வந்து சப்பாத்தி எதாவது பண்ணோம்னா அதுக்கு தொட்டுக்கிறதுக்கும் வந்து பேபி ஒரு இது நல்லா அரமணை இந்த அரமணை குழம்பு நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காரத்தால் மாத்திரம் இல்லை, மத்தியானத்துக்கும் ஈவினிங் டிஃபனுக்கும் ரொம்ப ஜோராக இருக்கும் தொட்டுக்கிறதுக்கு. அதனால் நாங்கள் சேர்த்து கொஞ்சம் மத்தியானத்துக்கு சேர்த்து கொஞ்சம் வாங்கி வைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு எதை என்ன முடிகிறதோ டிஃபன் அதுக்கு தகுந்தாமல் தொட்டு சாப்பிட்ருவோம். ஸோ இதுதான் அரமணை குழம்பு. நாங்கள் ஏற்கனவே இது எப்படி இதோட ஹிஸ்ட்ரிலாம் சொல்லியிருப்பேன் மாமி, எப்படி எங்கேருந்து வந்து புதுக்கோட்டையிலேருந்து வந்தது. இது ஒன்று தான் இப்போதைக்கு இருந்துருக்கு பழைய டிஷ்ஷு. எல்லோரும் செஞ்சு கொடுப்போம். அதில் எல்லா குழந்தையெல்லாம் ருசி சாப்பிடுவா. ஏன்னா இதில் வந்து சாம்பார் பொடி கிடையாது இல்லையா. அப்புறம் என்னென்னா இதுக்கு 2 தக்காளி தான் இதுக்கு போட்டிருக்கேன், புளித்தனம் ஊற்றுறதுனால. 2 அதாவது நான் பண்ணுறது எல்லாமே 2 பேருக்கு. 2 தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி ஸ்மாஷ் பண்ணி வச்சுட்டேன். அதே மாதிரி இந்த சின்ன வெங்காயமும் 100 கிராம் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் உரிச்சு. சின்ன வெங்காயம் எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஹைலைட்டே சின்ன வெங்காயம். அதனால் தக்காளி நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நம்ம மாமி வந்து இங்கே கறிக்கு வதக்க போகிறோம், இந்த உருளைக்கிழங்கு பேபி கறிக்கு. கடுகு போடுறேன், கடுகு மாத்திரம் அதுக்கு போடுறேன். உளுத்தம்பருப்பு போடல இருக்குது. நெசிக்கிறோமா அப்படி போட்டுக்கிறோம், காமிச்சிட்டு நெசிக்கிறோம். இப்போ இது போடுற வண்டி அதை கொஞ்சம் மாமி வந்து நெசுக்கி போடுங்க. இப்போ நெசுக்கி போட்டோம்னா இந்த உப்பரப்பெல்லாம் உள்ளே இறங்கிக்கும். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக முழுசாக போட்டது. லைட்டாக ஒரு நெசுக்கி கையால் கட்டாவில் ஒரு நெசுக்கி போட்டோம்னா உப்பரப்பு ரொம்ப நல்லா இறங்கிட்டு ஜோராக இருக்குது சாப்பிட்றதுக்கு, தொட்டு சாப்பிட்றதுக்கு. அந்த பக்கம்லாம் சீரகம், அப்புறம் திருச்சி மார்க்கெட்டில் இதெல்லாம் நிறையா கிடைக்கிறது இந்த பேபி உருளைக்கிழங்கு. இங்கே என்னமோ பாக்கெட்டில் போட்டுட்டு ஒரு பாக்கெட் 60 ரூபா 70 ரூபா விற்கிறேன். அங்கே நம்ம பூரிக்கு வாங்கலாம், இங்கே பாக்கெட் அப்படியே வாங்கிட்டு வரணும் நம்ம. இங்கேனா நான் சொல்கிறது வந்து குரோம்பேட்டில் இது மாதிரி கத்தியில் கூட 2ஆக கட் பண்ணி போடலாம். இந்த மாதிரி நான் உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக நசுக்கி போகிறேன். கத்திலேயே 2ஆக கட் பண்ணி போட்டுருவேன். கட் பண்ணி இந்த மாதிரி. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆனியன் பச்சடி, நம்ம ரைத்தான்னு சொல்கிறாங்க, அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். தொட்டுன்னு சாப்பிட்லாம். தயிர் பச்சடி மெல்லிசாக நறுக்கி தயிரில் போட்டு உப்பு போட்டு இது பண்ணோம்னா இந்த தயிர் பச்சடிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் காம்பினேஷன். இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு. ஸோ இது 2 பேருங்கிறதுனால மாமி கம்மியாக இது பண்ணியிருக்கா. பேபி ஒரு கிழங்கு. இது வந்து காரம் குக்கரில் வேக வச்சதா? சாத்தோடு வச்சுட்டேன். தனியாக வச்சா குழஞ்சி போடும். குக்கரோட வச்சா ஓரளவு பதமாக வந்துக்கும் நம்மளுக்கு. சாதத்தோடு வச்சோம்னா நல்லா அலம்பிட்டு முழுசாக தானே வேக வைப்பேன். ஆமாம், முழுசாக வேக வச்சு தோலியை உரித்து இவாள் காமிக்கிறதுக்காக உருண்டையாக வச்சேன். இல்லைன்னா 2ஆக கட் பண்ணி வச்சுருவேன் உரிச்சிட்டு கையோட. இப்போ எண்ணெய் ஊற்றி உப்பரப்புலாம் போட்டதுனால இதை கொஞ்சம் பேசி பண்ணிக்கலாம். பெருங்காயம் போட்டுட்டு பெருங்காயத்தூள் போட்டுட்டு அவ்வளோதானே? அவ்வளோதான். அது பேரமும் வேண்டாம், தேவையில்லை. பெருங்காயம் அவ்வளோதான் தேவையா? ஆமாம். காரம் சும்மா அதை நம்ம டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம். ஆமாம் ஆமாம். நம்ம லைட்டாக பரட்டி விட்டா போதும். ஏன்னா ஆல்ரெடி வந்து வெந்தது. இருக்கிற எண்ணெய்க்கு வதக்கினா போதும். புதுசாக எண்ணெய் வச்சு பொரிக்கலாம் தேவையில்லைங்க. இருக்கிற எண்ணெய்க்கு கொஞ்சம் மேலே நல்லா மொறுமொறுன்னு இதுவாகும். அப்படி செஞ்சால் போதும். இந்த மாதிரி கூட பண்ணுறா பாருங்க மாமி. அந்த கரண்டிலே கட் பண்ணிக்கிறா பாருங்க. ஆமாம், ஈஸியாக இருக்கும். முதல்ல முழுசாக 2 போட்டேனோ. அது ஏன் கட் பண்ணுறான்னாக்கா இந்த உப்பரப்பெல்லாம் உள்ளே இறங்கிக்கிறதுக்காக கட் பண்ணுறேன்.
ஒரு சில பேர் இன்னொரு மெத்தடு பண்ணுவா. இதை வேக வைக்கிறதுக்கே ஊசியால் எல்லா கிழங்கையும் குத்தி விட்டுருவா. குத்தி விட்டு உப்பு போட்டு வேக வச்சுருவா. அதில் அப்படி வேக வைக்கிறதுல உங்களுக்கு வந்து இதுவாக இருக்கும், உப்பு உள்ளே இறங்கிடும் உங்களுக்கு. அது மாதிரி செய்யலாம். கோணி ஊசி வச்சு ஒரு ஓட்டை ஒன்று போட்டு உப்பை போட்டு வேக விட்டுருக்கணும். இதுக்காக வந்து நாளைக்கு இதே சேப்பங்கிழங்கெல்லாம் என்ன பண்ணுறோன்னா உப்பு உரப்பு போட்டு பெருங்காயெல்லாம் போட்டு கடலமாவு போட்டு கலந்து எண்ணெயில் அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணிடுறேன். மேலே வந்து பார்த்தீங்கன்னா முறுமுறு இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். அப்படியே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதில் நல்லா கொஞ்சம் பொரிச்சு எடுக்கலாம். பொரிச்சு எடுத்தோம்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது மேலே இதாக இருக்கும், உள்ளுக்குள்ளே சாஃப்டாக இருக்கும், முறுமுறுன்னு இருக்கும், நல்லா சாப்பிட. அது பிடிச்சவங்க காமிக்கிறேன் ஒவ்வொன்றும். கொதிச்சுட்டு இருக்கு அரமணை குழம்பு. புளி வாசனை போகணும். போனதுக்கப்புறம் இந்த அரைச்ச விழுதை போட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, கொத்தமல்லி, கடலைப்பருப்பு, மிளகா வத்தல், தேங்காய் எல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். அது அப்படியே போடணும். சரி, பதினாயிடுச்சுக்காங்க. அரைச்சதை போடுறேன். அரைச்ச மசாலா கொத்தமல்லி வர, கடலைப்பருப்பு, மிளகா வத்தல், அவ்வளோதான். இதை நல்லா கலந்து இதோட சேர்ந்து கொதிச்சதுன்னா அரமணை குழம்பு ரெடி. இந்த மசாலாவோட சாறு அலம்பி தண்ணியை ஊற்றிட்டோம். நல்லது வேலை. இந்த டயத்தில் உப்பு போடுமான்னு பார்த்துக்கோங்க. உரப்பு போடுமான்னு பார்க்க வேண்டாம், உரப்பு அவ்வளோதான். உரப்பு இனிமேல் ஆட் பண்ண முடியாது. உப்பு போடுமான்னு பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி இதில் போட்டுக்கோங்க. இதுதான் அரமணை குழம்பு. கொதிச்சா அரமணை குழம்பு ரெடி. கறி ரெடி. இந்த வரேன். அரமணை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கறியும் ரெடி ஆகிடுச்சு. பேபி உருளைக்கிழங்கு. ஆமாம், தயிர் பச்சடி செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஜில்லுன்னு இருக்கட்டும் வச்சுருக்கேன். மானியம் தயிர் பச்சடி இருக்குது. அது தவிர வந்து தயிர் சாதத்துக்கு மாங்காய் ஊறுகாய் புதுசாக போட்டிருக்கா. இந்த மாங்காய் ஊறுகாய் தொட்டு சாப்பிடுவோம். ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து எங்கள் இடத்துல வந்து காத்தால் வந்து மெனு. ஸோ எல்லாம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டவுட் இருந்தோன்னே மாமிட்ட கமெண்ட்ஸில் கேளுங்கோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விடாமல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும். தேங்க்யூ வெரி மச். பாய்.